அருணகிரிநாதருடைய சத்திய வாக்கு. யார் முருகா முருகான்னு முருகனை பூஜை பண்றாங்களோ அவங்க கூட 3 அடையாள பொருள் இருக்குமா. 3 அடையாள பொருள். ஒன்று வேலு, இன்னொன்று சேவல், இன்னொன்று மயில். இந்த 3 அடையாள பொருள். பாம்பன் சுவாமி சொல்லுவார், வேலும் மயிலும் சேவலும் துணை, எழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், இழந்து தொழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், தொழுந்து அழும்போதும் வேலும் மயிலும் என்பேன் என்று ஒருத்தர் கேட்டார். என்ன சார் இது, பறவையெல்லாம் கும்பிடுறீங்க, மயிலை கும்பிடுறீங்க, சேவலை கும்பிடுறீங்க, இதெல்லாமா சார் சாமி அப்படின்னு கேட்டால் ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும். அது பறவை கிடையாது, பறவை அடையாளத்தில் இருக்கிற வேத மந்திர சத்தியம். அது பறவை அடையாளத்தில் இருக்கிற சத்தியம். அந்த சத்தியத்தை உணர்ந்தவனுக்கு சேவல் தெரியாது. சாமியே சொன்னார், ஆன தனி மந்திர ரூப நிலை உண்டு ஆடு மயில் என்பது அறியேனே. அந்த வேத மந்திரம் மயிலாக மாறி முருகன்ட்டு இருக்கு, மயிலாக மாறி முருகன்ட்டு இருக்கு. சேவல் ஒவ்வொரு தடவையும், இன்னைக்கு சேவல் என்னன்னா நன்றிக்கடன் மறக்காத ஒரே பறவை சேவல் தான். சூரபத்மனை முருகப்பெருமான் வதம் செய்வதற்காக மாமரத்தில் வேலை ஏவிய போது 2 கூறாக மாறி, ஒன்று மயிலா மாறுது, மற்றொன்று சேவலாக மாறியது. அந்த மாமரத்துக்கு பேர் என்னன்னா கொக்குன்னு பேர். மாமரத்துக்கு தமிழ்ல ஒரு பேர் இருக்கு, என்னதுங்க, கொக்கு. அந்த கொக்கார் இந்த மாமரத்தை அறுத்த கோ யாருன்னா, கோனா தலைவன். அந்த சேவல் ஒவ்வொரு தடவையும் காலையில் எந்திரிச்சு சொல்லுது, நல்ல வேளை என்னுடைய தலைவன் இந்த மாமரத்தை அறுத்தங்காட்டி அவனை தினந்தோறும் சொல்ற புண்ணியம் எனக்கு கிடைச்சிது. நீங்க மட்டும் ஏன்டா இப்படி தூங்கிட்டே இருக்கீங்க, எந்திரிச்சு ஒவ்வொரு தடவையும் காலையில் எந்திரிச்சு கொக்கு அற கோ, கொக்கு அற கோன்னு முருகனை நினடா, அரோகரா அரோகரான்னு சொல்லுன்னு சேவல் சொல்லுது. மயில் என்ன பண்ணுது, எப்போ பார்த்தாலும் ஏன் எல்லாத்துக்கும் ஒரு ஆசை, இவ்வளோ வாகனம் இருக்கும்போது ஏன் முருகன் மயில் மேலே ஏறி வரான் அப்படின்னா, மயில் நம்மகிட்ட பதில் சொல்லுது. அது ஏன்னா நான் மனசுக்குள்ள முருகனை தாங்குறங்காட்டி அவரும் என்னை அவரை சுமக்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சது. எப்படி சுமக்கிறேன்னா, தினந்தோறும் எந்திரிக்கும் போது குகா 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 குகான்னு மயில் கத்துது. அதனால 2 சத்தியத்தை வேலும் மயிலும் சேவலும் சொல்லுது. என்னன்னா, ஒவ்வொரு தடவையும் அரோகரா சொல்றத மறக்காது, எப்போதும் முருகா முருகான்னு சொல்லு. என்ன சார் இது, முருகா முருகான்னு சொன்னா என்ன கிடைக்கும்னா 2 பதவி கிடைக்கும். என்ன பதவி தெரியுமா, முருகனை நம்ம சுமப்போம், மயிலா மாறி மனசு மயிலா மாறும். மனமே முருகனின் மயில் வாகனம், இந்த மனசு மயிலா மாறும். சரி சார், நம்ம மயிலா மாறுறோம், முருகனை சுமக்கிறோம். முருகன் என்ன பண்ணுவார், அடுத்து நம்மளை சுமப்பார் சேவர் கொடியா மாறி. சேவர் கொடியா எப்போ முருகன் இந்த மனசு சுமக்க தயாராகுதோ முருகன் நம்மளை சுமப்பார். இந்த வாழ்க்கை சும தெரியாது, வாழ்க்கையினுடைய சுமை தெரியாது. அதனாலதான் வேலும் மயிலும் சேவலும் துணை.